நாங்கள் அதை எந்த இடம் 2-3 இடங்களை தேர்வு செய்திருக்கிறோம். இன்று இரவு எந்த இடம் என்பது தெரியும். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போவது குறித்து ஆலோசனை இன்னைக்கு பேசப்பட்டதா? இல்லைங்க, அது சம்பந்தமா இல்ல அதை பத்தி இன்னைக்கு பேசலாம். காங்கிரஸ் விரும்பும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்பதாக ஒரு செய்தி தகவல். அதாவது இருக்கிற தொகுதிகளே 40 தொகுதிகள் தான். ஏராளமான கட்சிகள் இருக்கிறாங்க. மாறி மாறி அதை தான் கேட்பாங்க. அப்படி கேட்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அவரவர்களுக்கு உரிய தொகுதி அவரவர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சேலம் தொகுதியை கேட்பதாக முன்னாள் தலைவர் தங்கபாலம் அவர் போட்டியிடுறாரு. அது அவங்க கிட்ட சொல்றாங்கன்னா நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதிமுக தன்னுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தி திமுக கூட்டணியை இன்னும் உறுதி செய்யப்படாத சூழல் இல்லைங்க. எங்களுடைய கூட்டணி தான் முதலில் உறுதி செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் 3 மணி நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கூட்டணியை உறுதி செய்தோம். எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதி செய்தோம். நீங்க வேற எந்த அதிமுகவில் எந்த ஒரு கட்சியும் 3 மணி நேரத்தில் அதை செய்யவே இல்லை. அவ்வளவு இணக்கமான ஒரு கூட்டணி என்பது எங்களுடைய கூட்டணி தான். அதே போல எங்க கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளோடையும் ஒரு நட்பு எங்களுக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு நட்பு இருக்கிறது. எனவே அதில் காலதாமதம் என்பது எங்க கூட்டணியில் கிடையாது. நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். நீங்க இது ஒரு லட்சிய கூட்டணி, இது பேரம் பேசுகிற கூட்டணி அல்ல. லட்சியம் என்று வருகிற பொழுது அது எளிதாக நடைபெறாது, ஒன்றும் சிரமம் இருக்காது. தேமுதிக தொடர்ச்சியாக திமுக அதிமுக என்ற பிரச்சனை தற்போது ஓபிஎஸ் அவர்களாம் சந்தித்து பேசிட்டு இருக்காங்க. தேமுதிக அரசியல் நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? 2 கட்சிகளோடுமே பேசிக் கொண்டிருந்த நிலை. அதாவது என்னுடைய சொந்த கருத்து, எங்களுடைய தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்பது என்னன்னா, எந்த ஒரு கட்சி இதை மாதிரி 2 பேரோடையும் பேசுறாங்களோ அது ஒரு சிறந்த கூட்டணியாக அமையாது. நீங்க ஒரு கட்சி என்பது அதாவது ஒரு கூட்டணியோட தான் பேசணும், கொள்கை ரீதியாக பேசணும். இது என்ன சந்தையில பேரம் பேசுறதா? இது நீங்க ஏதாவது ஒரு கட்சியோட தான் பேசணும், கொள்கை ரீதியாக பேசணும், ஒரு அடிப்படை ஒற்றுமை இருக்கணும். இந்த கொள்கைக்காக நாங்கள் இருக்கிறோம், அதற்காக நாங்கள் போராடுவோம், அதுக்காக எங்க தோழர்களோட விவாதம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல பொருள் இருக்கு. இப்ப நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எனக்கு இன்னொரு தொகுதியை அதிகமாக கொடுங்கள் என்று கேட்டால் அது தப்பு கிடையாது. எங்களுடைய தோழர்கள்ட்ட ஒன்றை கேட்டு பெறுவதில் தப்பு இல்லை. அந்த விவாதம் தவறான விவாதம் ஆகாது. எனக்கு அங்கே 10 கொடுக்குறேன்றதுக்காக நீங்க 12 கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது தான் தவறானது. அந்த அரசியலையே பாழ்படுத்துகிற அம்சம் அதுதான். அது கூடாது. நான் அது இருக்கிறேன். நான் அந்த கட்சியை சொல்ல, நான் பொதுவாக சொல்றேன். யாராக இருந்தாலும் சரி. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் எல்லா கட்சியும் உடன்பாடு எட்டப்பட்டது. பாகிஸ்தான் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. சர்வதேச ஊடகங்கள்லாம் தெரிவிக்கலன்னு அதுக்கு பியூஷ் கோயல் பாகிஸ்தானுடைய ஊதுகுழலாக சிதம்பரம் மாறிவிட்டார் என்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா பாகிஸ்தான் சம்பந்தமா சிதம்பரம் என்ன சொன்னாருங்கிறீங்க? சர்வதேச ஊடகங்கள் இந்த பாஜக மத்திய அரசு இருக்குது, அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடல, எந்த விதமான ஆதாரமும் தற்போது. அதாவதுங்க, ஒரு 10 பேர் இறந்து போனாலே ஊடகங்கள் அவர்களை மொய்த்து அந்த 10 பேர் யார் என்பதை கண்டுபிடித்து அவங்களுடைய இல்லம் வரைக்கும் சென்று விடுறீங்க. இப்போ நாங்கள் கூட அந்த வாசப்படி வழியாக போகலான்னு நினச்சோம், விட மாட்டேங்கிறீங்க. இந்த வாசப்படி வழியாக நீங்கள் பேட்டி காண்றீங்க. 300 பேர் ஒரு இடத்துல இறந்து போயிருந்தால் இந்திய ஊடகங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம். பிபிசிக்கு எப்படி தெரியாமல் போயிடும்? உலகத்தில் இருக்கிற மற்ற ஊடகங்களுக்கு எப்படி தெரியாமல் போயிடும்? உங்களுக்கு அல்ஜீராவுக்கு எப்படி தெரியாமல் போயிடும்? நீங்கள் இன்டர்நேஷ்னலாக எவ்வளோ ஊடகங்கள் இருக்கு? 300 சவப்பெட்டிகள் வேண்டாமா? 300 சவப்பெட்டிகளை மறைத்தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள். நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய வீரர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள், வீரம் காட்டியிருக்கிறார்கள், அதற்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம். ஆனால் நீங்கள் அந்த வீரத்தையும் தியாகத்தையும் தேர்தலுக்கு பயன்படுத்தாதீர்கள் என்றுதான் சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை. மோடி அரசாங்கம் இதை ஒரு தேர்தல் கருவியாக பயன்படுத்துகிறார்கள். 300 பேர் செத்து போயிருந்தா எங்க அந்த சவப்பெட்டி எங்க? ஏன் உலகத்தில் ஒரு ஊடகம் கூட ஏன் அதை காட்டல? இந்திய ஊடகங்களுக்கு கிடைக்காத நான் ஒத்துக்கிறேன், பட் பன்னாட்டு ஊடகங்களுக்கு அது கிடைக்கும்ல, சிஎன்எனுக்கு கிடைக்கும்ல, பிபிசிக்கு கிடைக்கும்ல, ஏன் அது கிடைக்கல? ஆக இது முழுக்க முழுக்க மோடியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாடகம். அந்த நாடகத்தை இம்ரான்கான் தகர்த்தெறிந்து விட்டார். அதுதான் நடந்த விஷயம். இதில் ஸ்கோர் பண்ணது அவர் தானே ஒழிய இவர் இல்லை.
ஏழை எளியோருக்கு வந்து அதை வறுமை கோட்டு கீழே இருக்கிற 2000 ரூபாய் வந்து தமிழக அரசு அறிவித்திருக்கு. அதை தொடர்ச்சியாக இன்னைக்கு துவக்கி வச்சிருக்காங்க. இது வந்து அரசியல் வாக்குக்காக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதாக ஒரு பொதுவான கருத்து இருக்கு. உண்மையிலே அது ஏழை எளியோருக்கான திட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. உதாரணமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தோம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அவர்களுக்கு ஊதியம் என்று வைத்திருந்தோம். நீங்கள் வந்து தேர்தல் அன்னைக்கு அதை அறிவிக்கலை. தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அறிவிக்கலை. அரசாங்கம் அமைந்த உடனேயே அதை அறிவித்தார்கள், மாதம் மாதம் கொடுத்தார்கள். நீங்கள் அப்படி செஞ்சாதான் அதற்கு பெயர் திட்டம் என்று பெயர். நீங்கள் தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அறிவித்து எல்லார் வீட்லேயும் கொண்டு போய் 2000 ரூபாயை போட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் திட்டம்னா பெயர். நீங்கள் 2000 ரூபாயை கைவிட்டா கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அவங்க கொண்டாந்து உங்கள் வீட்டில் போட்டுட்டாங்க. அதுக்காக நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் சொந்த இஷ்டத்தில் நீங்கள் செயல்படலாங்கிறத நாங்கள் சொல்கிற செய்தி. இதற்காக போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் அவர்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்க பணம் இல்லை, மக்கள் பணம் தான். மக்கள் பணம் தான் அவங்களுக்கு போயிருக்கு. செல்லூர் ராஜ் வந்து 20% அதிகரிச்சிருக்கு. பொங்கல் பணமே எங்களுக்கு வந்து ஓட் பேங்கை அதிகரிச்சுன்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. செல்லூர் ராஜ் வந்துங்க நிறையா சொல்லுவார். நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் நம்ம என்ன அர்த்தம் சொல்கிறது? அவர் தேங்க்யூ சார், தேங்க்யூ. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.